Hi students, welcome to Bodhimaram Academy யூடியூப் சேனல். 10th சயின்ஸில் நம்ம யூனிட் வைஸாக 1 மார்க்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பயாலஜி முடித்தோம் அப்படிதானே, யூனிட் நம்பர் 22 பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் கெமிஸ்ட்ரி பார்க்கலாம்னு சொன்னேன். ஸோ இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் யூனிட் நம்பர் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், இதில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன் வேர்டு மட்டும் இல்லை, இது வந்து புக்கே அந்த யூனிட்டே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரீட் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா, இம்பார்ட்டன்ட் லைனை லைன் பை லைனாக எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் மாடர்ன் அட்டாமிக் தியரியில் பார்க்கலாமா. The idea of the atom was first proposed by the Greek philosopher in the 5th century BC. So BC அப்படிமாங்க. The first scientific theory யார் சொன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், was proposed by John Dalton. அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். According to the modern atomic theory, an atom is no longer indivisible after the discovery of. அதுக்கு முன்னாடி ஆட்டம் வந்து உடைஞ்சிரும் அப்படின்னு உடையாது அப்படின்னு நினச்சிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது இல்லை அப்படிதானே. ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவிசிபிள். ஃபோர்த், ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் ஹேவிங் டிஃபரெண்ட் அட்டாமிக் மாஸ், அதாவது மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டு ஆனால் அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது சேமாக இருக்கும் போது அவங்க தான் ஐசோடோப்ஸ் அப்படிமா. கார்பன் குளோரின் 35, குளோரின் 37 அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கீழே உள்ள 17 ஒன்றா இருக்கும், நியூட்ரான் நம்பர் வேற இருக்கும். ஸோ அதனால ஐசோடோப்ஸ். ஸோ டோப்ஸ்னா பிளேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, சேம் பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 5, atoms of different elements having the same atomic mass. இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான எலமெண்ட் ஆனால் ஒரே மாதிரி மாஸ் நம்பர், அட்டாமிக் மாஸ் கொண்டு வருவார். ஸோ ஆர்கான் இவர் ஒரு எலமெண்ட், கால்சியம் ஒரு எலமெண்ட், ஆனால் மேலே பாருங்க 40 நம்பர் இருக்கும். ஸோ டிஸ்கவர்டு ஐசோபார்ஸ் இவங்கள. ஓகே, ரைட். 6th, the discovery of artificial transmutation proved that atoms of one element can be transmuted into atoms of other element. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்முட்டேஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, ஒரு எலமெண்டோட ஆட்டத்தை இன்னொரு எலமெண்டோட ஆட்டமா மாற்ற முடியுமா. ரொம்ப மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அது. 7, an atom is the smallest particle that takes part in the chemical reaction. 8, the mass of the atom can be converted into energy. ஈஸி கூட எம்சி ஸ்கொயர் அந்த ஈக்குவேஷன் தெரியும், அதுல இருந்தா மாஸ் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஆட்டம் அண்ட் atomic mass, the sum of the number of protons and neutron an atom is called mass number. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அட்டாமிக் மாஸ் யூனிட், அதாவது ஏஎம்யூ அப்படிப்பாங்க. இது வந்து என்னன்னா 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் த கார்பன் 12 ஆட்டம். அதாவது கார்பன் 12 ஆட்டத்துக்கு மாஸ் இருக்குமா, அதுல 12ல ஒரு பங்கு, அதாவது 1/12 தான் அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. 11, in the modern system the symbol used to denote unified atomic mass. ஏஎம்யூ அப்படிங்கிறத யூனிட் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் மாடர்ன் சிஸ்டத்துல வெறும் யூ அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. 12, the mass of the proton or a neutron is approximately 1 AMU. அப்படிதானே, ஒரு புரோட்டானுடைய மாஸ் இல்லை நியூட்ரானுடைய மாஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் 1. ரெண்டுத்துக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப பக்கத்தில் இருப்பாங்க, அதனால 1 AMU அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் RAM அடிப்பாங்க. ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலமெண்ட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த ஆவரேஜ் மாஸ் ஆஃப் இட்ஸ் ஐசோடோப் டு த 1/12th பார்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த கார்பன் 12 atom and it is denoted AR. அதாவது கார்பன் 12 ஆட்டத்துடைய மாஸ் 1/12 இதெல்லாம் முன்னாடி பார்த்தோம். இப்போ நீங்க வந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்கன்னா எலமெண்ட்ல ஐசோடோப் இருக்கும். ஐசோடோப்போடைய மொத்த மாஸ், ஆவரேஜ் மாஸ் நீங்க பாக்குறீங்க, மொத்த மாசம் கூட்டி நீங்க பாக்குறது ஆவரேஜ் மாஸ். ஸோ ஆவரேஜ் மாஸுக்கும் இந்த 1/12th பார்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த கார்பன் 12 உண்டான ரேஷியோ தான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஏஆர் அடிமாகும் போடுவாங்க. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் அதர்வைஸ் கால்டு ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட். 15, in the beginning the mass of the hydrogen atom was chosen as the standard for measuring ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இப்போ கார்பனுக்கு முன்னாடி ஹைட்ரஜன், ஆக்சிஜன் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் பிகினிங்ல ஹைட்ரஜன் அட்டம் தான் ஸ்டாண்டர்டா வச்சாங்க. த ஸ்டேபிள் ஐசோடோப் ஆஃப் கார்பன் யூஸ் as a present day standard for measuring relative atomic mass. ஏன் கார்பனை சூஸ் பண்ணாங்கன்னா அதோடைய இந்த ஸ்டேபிள் ஐசோடோப் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, present day standard for relative atomic mass. ஸோ கார்பன் 12 தான் யூஸ் பண்றாங்க. 17, the relative atomic mass யூனிட்டே கிடையாது, has no unit since it is only a ratio. 18, if the atomic mass of the element is expressed in grams, it is called gram atomic mass. சாதாரணமா எலமெண்டோடைய அட்டாமிக் மாஸ் கிராம்ல சொன்னா அது கிராம் அட்டாமிக் மாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனோட கிராம் அட்டாமிக் மாஸ் 1 கிராம், கார்பனோடையது 12 கிராம் அப்படின்னு கிராம்ல போட போறீங்க. கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 14 கிராம், ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 16 கிராம் அப்படி போடலாம். அடுத்து ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஏஏஎம். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலமெண்ட் அப்படிங்கிறது is a weighted average of the masses of its naturally occurring isotopes. அவ்வளவுதான்.
இருக்கக்கூடிய ஐசோடோப்ஸோட எல்லா மாசையும் நீங்க வந்து ஆவரேஜ் பண்றதுதான். அதோட abundance எல்லாத்தையும் வச்சு நம்ம பண்றதுதான். பாருங்க, இந்த அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் given the period table 12.011 AMU அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 12ங்கிற ரவுண்டா எடுக்கல. ஏன் அப்படின்னா கார்பனுக்கு ரெண்டு ஐசோடோப் இருக்கும், ஒன்னு 12, இன்னொன்னு 13. அதோடைய ஐசோடோப்பை கன்சிடர் பண்ணணும். அவர் இயற்கையில நேச்சுரலா எவ்வளோ அபடான்ஸா இருக்காரு. இப்போ C12 C13. C12 கார்பன் பார்த்தீங்கன்னா 98.90% இருப்பாரு. C13 வந்து 1.10% இருப்பாங்க. அவ்வளோ. அடுத்து மாலிகுல் அண்ட் மாலிகுலர் மாஸ். Molecule is a combination of two or more atoms held together by strong chemical forces attraction, that is chemical bonds. ரெண்டு ஆட்டம்ஸ் ஆர் மூணு ஆட்டம் அதுக்கு மேல இந்த மாதிரி கனெக்ட் ஆகிறதா மாலிகுல். அவங்களுக்குள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கெமிக்கல் பாண்ட்ஸ் இருக்கும். 25. A molecule made up of similar kind of atoms is homoatomic molecule. அதுதான் ஒரு மாலிகுல்ல ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ் அணுக்கள் இருந்தாங்கன்னா ஹோமோட்டாமிக் மாலிகுல். அதே மாதிரி ஒரு மாலிகுல்ல டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இட் இஸ் கால்ட் ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகுல். ஹெட்ரோனா வேற வேற. அண்ட் காம்பவுண்ட் இஸ் எ ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகுல். அப்படிதான். ஏன்னா காம்பவுண்ட் NaCl ஒரு காம்பவுண்டு, அப்போ வேற வேற ஆட்டம்ஸ் சேர்ந்துருக்காங்க. 27. The number of atoms present in the molecule is called atomicity. ஒரு ஆட்டம் மாலிகுல்ல எவ்வளவு ஆட்டம் இருக்கு அது அட்டாமிசிட்டி. மாலிகுல் வித் அட்டாமிசிட்டி 1ங்கிறது மோனோ அட்டாமிக் சொல்லுவாங்க. வித் அட்டாமிசிட்டி 2 இஸ் கால்ட் டைஅட்டாமிக். சரிங்களா? 1 இருந்தா மோனோ அட்டாமிக், 2 இருந்தா டைஅட்டாமிக், 3 இருந்தா ட்ரை அட்டாமிக். அட்டாமிசிட்டி மோர் தென் 3 நம்ம மொத்தமா ஒரே வார்த்தை சொல்லலாம் பாலி அட்டாமிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆக்சிஜன் O2, ஆக்சிஜன் கேஸ் அப்படின்னாலே O2ன்னு வரும். இது வந்து ஹோமோ டை அட்டாமிக் மாலிகுல். ஒரே மாதிரி தான் இருக்க போறாங்க டை, ஏன்னா ரெண்டு பேர் இருக்காங்க. ஆனா ஓசோன் பாருங்க O3 இஸ் ஏ ஹோமோ ட்ரை அட்டாமிக் மாலிகுல். 31. The elements that exist as a diatomic molecules are hydrogen, nitrogen, and the halogens. Fluorine, chlorine, bromine, and iodine. ஸோ இவங்கெல்லாம் டைஅட்டாமிக் மாலிகுலா இருக்காங்க. ஹைட்ரஜன், நைட்ரஜன் எல்லாமே. ஹாலஜன்ஸ், அயோடின்லாம் நம்ம பார்க்குறோம். ஹைட்ரஜன் குளோரைடு HCl, which consists of two atoms of different element, is a heterodiatomic molecule. அப்படிதானே? ஹெட்ரோ அப்படின்னா வேற வேற ஆட்கள், டைஆட்டமிக்னா ரெண்டு. அப்போ ஹைட்ரஜன் குளோரைடு அப்படி பார்க்கும்போது அதில் அட்டாமிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஏன்னா 2 ஆட்டம் சேர்ந்துருக்கும், ஹைட்ரஜன் குளோரின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்ம வந்து இது சொல்றோம், ஹைட்ரஜன் குளோரைடை இப்படி சொல்றோம். ஓகே. ஆயிடுச்சு. 33. The water molecule containing two halogen atoms, one oxygen atom is a heterotriatomic molecule. ஒரு வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கோங்க, அதில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும், 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். இஸ் ஏ ஹெட்ரோடையட்டமிக். ஸோ ட்ரை அட்டாமிக். ஏன்னா அங்கே என்ன H2O, H2 அப்படிங்கும்போது 2 ஆட்டம் அப்படிதான் நம்ம யோசிக்கணும். HO 2 பேர் தானே இருக்காங்க நினைக்க கூட ஆட்டத்தை கவுண்ட் பண்ணணும். சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது H2Oல H2 2 பேர், ஆக்சிஜன் 1, ஸோ 3 பேர் இருக்காங்க. ட்ரை அட்டாமிக், ஹெட்ரோ ட்ரை அட்டாமிக், வேற வேற ஆட்கள். சரிங்களா? அடுத்து ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ், RMM அப்படின்வாங்க. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ரேஷியோ பிட்வீன் த மாஸ் ஆஃப் த ஒன் மாலிகுல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஏன்னா இப்போ இங்கே மாலிகுல்னு வந்துட்டு ஸோ மாஸ் ஆஃப் த ஒன் மாலிகுல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டு த 1/12th மாஸ் ஆஃப் த ஆட்டம் ஆஃப் கார்பன் 12. அதே தான். ஆனால் இங்கே மாஸ் ஆஃப் த ஒன் மாலிகுல் எடுக்க போறீங்க. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஹேஸ் நோ யூனிட். ஏன்னா இதுவும் ஒரு ரேஷியோ தான், யூனிட் கிடையாது. 36. If the molecular mass of the compound is expressed in grams, it is called gram molecular mass. அதே தான். நமக்கு அட்டாமிக் மாஸ் கிராம்னு சொன்னா கிராம் அட்டாமிக் மாஸ், மாலிகுலர் மாஸ் சொன்னா கிராம் மாலிகுலர் மாஸ். இப்போ வாட்டர் அதோடைய கிராம் மாலிகுலர் மாஸ் எவ்வளவு? 18 கிராம். கார்பன் டை ஆக்சைடு 44 கிராம். அப்படின்னா ஸோ இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு தெரியும். கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா CO2 அப்படின்னு போடுவீங்க. சிக்கு உண்டான மாசு ஆக்சிஜன் அது 2 போடுவீங்க. அதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஏன்னா கார்பனுக்கு வந்து 12, ஆக்சிஜன் வந்து 16, 2 ஆக்சிஜன் இருக்கு 32. ஸோ 32 + 12 44. அதே தான் வாட்டர் H2O. ஹைட்ஸுக்கு வந்து 1, 2 பேர் இருப்பாங்க. ஆக்சிஜன் வந்து 16. ஸோ 2 + 16 18 வரும். அதே கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் அம்மோனியா NH3 போட்டு பாருங்க. HCl ஹைட்ரஜன் குளோரைடு சொல்றோம்னா இது வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம்னா அதே தான். 36.5 கிராம். சரியா? இந்த மாதிரி பாயிண்ட் வரலாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. The relative molecular mass is obtained by adding together the relative atomic masses of all the atoms present in the molecule. அதாவது ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் எப்படி நம்ம சொல்றோம்? ஒரு மாலிகுலர் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் உடைய அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாசஸ் ஆஃப் ஆல் ஆட்டம்
present the molecule. அதெல்லாம் ஆட் பண்றோம். மொத்தமா ஆட் பண்ணா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் வந்துரும். Difference between atoms and molecules. Atom does not exist in a free state except in the noble gases. அப்படிதானே noble gases தவிர atom வந்து தனியா free stateல இருக்காது. மாலிகுலர் அப்படி இல்லை, free stateல இருக்கும். 41. Except for noble gases, atoms are highly reactive, whereas molecules are less reactive. Atom தான் ரொம்ப highly reactive இருப்பார், ஆனால் noble gas மட்டும் கிடையாது. மாலிகுல் பொதுவாகவே less reactive. மோல் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். 42. The mole, MOL அப்படின்னு ஒன்றும் is the amount of substance that contains many elementary entities as there are atoms in exactly 12 gram or 0.012 gram of carbon 12 isotope. இதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மோல் அப்படின்னு சொல்றோம். amount of substance that contains many elementary entities. There are atoms in exactly 12 gram. அவ்வளோ சொல்லிப்பாங்க. The actual number of atoms in 12 gram of carbon 12 is called Avogadro numbers. சரிங்களா? நம்ம ஏற்கனவே மேலே தான் அந்த கார்பன் 12 சொல்றோம். எக்ஸாக்ட்லி 12 கிராம் கார்பன் ஆட்டம். அப்போ எக்ஸாக்ட்லி 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 இருக்கக்கூடிய ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டத்தை இன்னொரு நேம் சொல்லலாம் அவோட்ரா நம்பர் அப்படின்னு சொல்றோம். அவோட்ரா நம்பர் இஸ் நேம் ஆஃப்டர் த இட்டாலியன் சயின்டிஸ்ட் அமீலியோ அவோட்ரோ. அவோட்ரா நம்பரோட வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6.023 இன்ட்டு 10^23. இந்த 23 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸி. 46. The study of the collection of particles by using mole as a counting unit is known as a mole concept. அவ்வளோதான். நீங்க பார்ட்டிகல்ஸ் அந்த கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல் கவுண்ட் பண்றீங்க யூசிங் மோல், அதை வந்து ஒரு கவுண்டிங் யூனிட்டா யூஸ் பண்றீங்க, அதுதான் மோல் கான்செப்ட். 1 mole of substance, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 mole of element contains 6.023 into 10^23 atoms. ஒரு மோல்ல எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும்? and it is equal to its gram atomic mass. அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? கிராம் அட்டாமிக் மாஸுக்கு ஈக்குவலா இருக்கும். ஈக்குவல் டு இட்ஸ் கிராம் அட்டாமிக் மாஸ். 48. 1 mole of matter contains, அதேதான் மாலிகூல்ஸ். ஸோ எலமெண்ட்னா ஆட்டம்ஸ், மேட்டர்னா மாலிகூல்ஸ், அவ்வளோதான். இட் இஸ் ஈக்குவல் டு த கிராம் மாலிகுலர் மாஸ். 49. 1 mole of any gas occupies 22.4 liter or 22,400 milliliter as STP, which is called molar volume. இது அடிக்கடி 2 மார்க் கேட்பாங்க, மோலார் வால்யூம்னா என்னன்னு சொல்லிட்டு. 1 mole of any கேஸ், எந்த கேஸ்னாலும் இருக்கலாம், அதில் பார்த்தீங்கன்னா 1 mole of கேஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? 22.4 லிட்டர் இருக்கும். ஏன்னா வால்யூம் அமௌண்ட் சொல்லுவோம், இல்லைனா மில்லி லிட்டர்னா 22,400 சொல்லுவோம். எஸ்டிபி அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் தெரியும். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் எவ்வளவு? 273.15 கெல்வின். ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 180. கிளியர்? பெர்சன்ட் காம்போசிஷன், இது வந்து சம்மில் அதிகமாக கேட்குறாங்க. பெர்சன்ட் காம்போசிஷனை 51. The present composition of the compound represent the mass of each element present in 100 gram of the compound. சரிங்களா? present composition நம்ம பார்க்குறோம். காம்பவுண்ட்ல mass of each element present in the 100 gram of the compound. ஏன்னா காம்பவுண்ட்னாலே அங்கே எலமெண்ட் இருக்கும். இப்போ 100 கிராம் காம்பவுண்ட்ல எவ்வளோ இருக்கக்கூடிய எலமெண்டோடைய மாஸ், அதான் நம்ம சொல்றோம் present composition. Present composition useful to determine the empirical formula and molecular formula. Avogadro hypothesis. Avogadro framed his hypothesis in the year 1811. Avogadro law ரொம்ப important law. Equal volumes of all gases under similar condition of temperature and pressure contain equal number of molecules. So same temperature of pressure, temperature இருக்கக்கூடியதுல ஈக்குவல் வால்யூமா இருக்கக்கூடிய எல்லா கேஸையும், நீங்க ஒரு டேங்க் எடுத்துட்டு எல்லா கேஸையும் வேற வேற கேஸ் இந்த மாதிரி கேஸஸை கண்டிஷன் வைக்கிறீங்கன்னா எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குமா? 55. According to Avogadro's law, the volume of gas is directly proportional to the number of molecules of the gas. Avogadro law என்ன சொல்லுது? ஒரு கேஸோடைய வால்யூம் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் த கேஸ். 56. Avogadro laws is in agreement with the Dalton's atomic theory. இப்போ Avogadro lawவுடைய அப்ளிகேஷன்ஸ். Avogadro law explains Guy-Lussac's law. சரியா? Avogadro law 58. Avogadro law helps in the definition of atomicity of gases. So gases of atomicity, number of atoms determine பண்றதுலயும் Avogadro law help பண்ணுது. Avogadro law helps to determine the gram molar volume of all gases, that is 22.4 liter at STP. சரியா? அடுத்து வேப்பர் டென்சிட்டி, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். இதை வச்சு சின்ன சின்ன சம்ல இருந்து பெரிய பெரிய சம் வரைக்கும் கேட்குறாங்க. ஃபார்முலா நான் தரேன் இங்க. The relative molecular mass of the gas or vapor hydrogen scale
அப்படிம்பாங்க. இஸ் a ratio between the mass of the one molecule of the gas or vapor to the mass of the one atom of hydrogen. இதுதான் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் த கேஸ் ஆர் வேப்பர் சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் ஸ்கேல் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த மாஸ் ஆஃப் த ஒன் மாலிகுல் ஆஃப் த கேஸ் ஆர் வேப்பர் டு த மாஸ் ஆஃப் த ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். அதுமாதிரி வேப்பர் டென்சிட்டி எப்படி சொல்லுவாங்கன்னா இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் த மாஸ் ஆஃப் த செர்டைன் வால்யூம் ஆஃப் த கேஸ் ஆர் வேப்பர் டு த மாஸ் ஆஃப் an equal volume of hydrogen measured under the same conditions. ஸோ இது தியரியா இருந்தாலும் நீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஃபார்முலா நான் இங்கே கொடுக்குறேன். அதாவது வேப்பர் டென்சிட்டியும் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்க்கு உண்டான ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் கொடுத்தாங்கன்னா 2 இன்டு வேப்பர் டென்சிட்டி, அவ்வளோதான். வேப்பர் டென்சிட்டி வந்து கேட்குறாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பை 2 போட்டிங்கன்னா வேப்பர் டென்சிட்டி விடி போட்டிருப்பாங்களா அது. இதுதான் உண்மையோடு. ஸோ பாயிண்ட்ஸ் ரூமில் எக்ஸ்ட்ரா 2 3 இருக்கும், அதை நான் சொல்கிறேன் இதில். 63 2 or more forms of filament having the same atomic number but different mass number isotopes. நம்மளுக்கு தெரியும் சேம் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஐசோடாப் பார்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு சேம் மாஸ் நம்பர் இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கும். அப்படிதான் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர்னாலே உங்களுக்கு அங்கே அந்த எலமெண்ட் நேமே மாறிட்டு ஆர்கான் கால்சியம் அந்த மாதிரி மாறிட்டு ஐசோபாஸ். ஐசோடோன்ஸ் ஒன்று டிஃப்ரெண்டான எலமெண்ட், அவங்களுடைய ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் அண்ட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். மாஸ் நம்பரும் டிஃப்ரெண்டாக இருப்பாங்க, அட்டாமிக் நம்பரும் டிஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஆனால் மாஸ் நம்பருக்கு யார் நியூட்ரான்ஸ் தான் முக்கியம். நியூட்ரானோடைய நம்பர்ஸ் வந்து எல்லாருக்கும் சேமாக இருப்பாங்க, டிஃப்ரென்ஸ். இவருக்கு 10னா அவருக்கும் 10 அப்படின்னா அவங்கள நம்ம ஐசோடோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து த அட்டாமிசிட்டி ஆஃப் மோனோ அட்டாமிக் எலமெண்ட் இஸ் கிவன் பை அட்டாமிசிட்டி ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் பை அட்டாமிக் மாஸ். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் அட்டாமிசிட்டி ஆஃப் மோனோ அட்டாமிக் எலமெண்ட். சரிங்களா, அட்டாமிசிட்டிங்கிறத நம்ம போடுறோம் மாலிகுலர் மாஸ் பை அட்டாமிக் மாஸ். ஸோ 66 ஒன் வேர்டு இருக்கு, சம்ஸும் இருக்கு, இதை கிளியராக பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம யூனிட் நம்பர் 8க்கு நம்ம போகலாம். அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன் வேர்ட்லாம் இருக்கு. ஸோ எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் இருக்காங்க. வேற ஏதாவது மெட்டீரியல் தேவை, வேற ஏதாவது யூனிட்டுக்கு தேவை, இல்லை ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்க, எதுனாலும் உங்களுடைய இதுதான். நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, அந்த இதை நம்ம அடுத்த வீடியோவில் டைம் வரைக்குமா போட்டுருவோம். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.